நீங்க வந்து கார் ஓட்டிக்கிட்டே போறீங்க. அப்போ தூக்கம் வருதா? அப்ப என்ன பண்றது? உடனே தம் அடிப்பாங்க. உடனே டீ குடிப்பாங்க. டீ குடிக்கிறதாலயோ, தம் அடிக்கிறதுனாலயோ உங்களுக்கு தூக்கம் வந்து வர்ற தூக்கம் போயிடாது. அதேமாரி நீங்க ஏன்னா டிரைவிங் பண்ணும்போது தூக்கம் வர்றதே நமக்கு தெரியாது. நாம முழிச்சுட்டு இருக்கிறதா நெனச்சுட்டு இருப்போம். ஆனா தூங்கிட்டு இருப்போம். ஒரு 10 செகண்ட் தூங்கியிருப்போம். நாம நெனச்சுட்டு இருப்போம், முழிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். டக்குனு விபத்து ஏற்பட்டுரும். 10 செகண்ட் நீங்க தூங்குனீங்கன்னா என்ன ஆகும்? ட்ராக் மாரி எதிரால வரவங்க எங்கேயாவது மோதி பெரிய விபத்து ஏற்பட்டுரும். அதனால து நம்ம வாகன விபத்துகளே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த தூக்கத்தினால தான் ஏற்படுறது. நெறைய வாகன விபத்துகளுக்கு காரணமே தூக்கம் தான். அதனால தூக்கத்த தடுக்கணும் அப்டின்னா, முதல்ல தூக்கம் வந்ததுன்னா, நீ உட்காந்து தூங்க ஆரம்பிச்சுரு. எப்பலாம் வாகனம் ஓட்டும்போது உனக்கு தூக்கம் வருதோ, அப்பலாம் நீ தூங்க ஆரம்பிச்சுரு. இப்ப நீ ரொம்ப அவசரமா போய் ஆகணும். இந்த தூக்கம் ரொம்ப இடையூறா இருக்கு. தூங்குனா தான் இப்ப வண்டி ஓட்ட முடியும் போல இருக்கு. ஆனா நான் சீக்கிரமா போயாகணும் அப்டின்னா, அந்த தூக்கத்தை எப்படி தடுத்து நிறுத்துவது? அப்டின்னா, எக்ஸர்சைஸ் பண்ணணும். டீ குடிக்கிறதோ, தம் அடிக்கிறதோ, சிகரெட் பிடிக்கிறதோ தீர்வு கிடையாது. அது உடம்புக்கும் கேடு. மிகப்பெரிய மோசமானது. அதனால உனக்கு தூக்கம்லாம் நிக்காது. சிகரெட் பிடிக்கிறனால, டீ குடிக்கிறனால தூக்கம் என்பது தூக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீ ஒரு ஓட்டுநரா இருக்கீங்க அப்டின்னா, ஒ நீங்க அவசரமா போயே ஆகணும். போக வேண்டிய நேரத்துக்கு போயே ஆகணும். இப்ப எனக்கு தூக்கம் வருது. நான் வண்டி ஓட்டுனா நான் தூங்கிடுவேன். ஏதாவது விபத்து ஏற்பட்டுரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, தூக்கம் வருதா? அ அப்போ போய் எக்ஸர்சைஸ் பண்ணணும். உட்கார்ந்து ஒரு 20 வாட்டி எழுந்துருங்க. வண்டிய நிப்பாட்டிட்டு, உட்கார்ந்து ஒரு 20 வாட்டி எழுந்திருக்கணும். அது மாரி ஏதாவது தம்பிள்ஸ் வச்சுருங்க. வண்டியில ஏதாவது தம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு, தம்பிள்ஸ் எடுத்து ஒரு 10, 20 வாட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு, இந்த மாரி பண்றது மூலமா, உங்க அடிக்கடி பண்ணிட்டீங்கன்னா, தூக்கம் என்பது தடைபட்டு விடும். இதுக்காக போய் சிகரெட்லாம் பிடிக்காதீங்க. இதுக்காக போய் தம்மெல்லாம் அடிக்காதீங்க. டீ குடிக்காதீங்க. டீ குடிக்கிறனாலயோ, தம் அடிக்கிற உங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். அதனால அந்த வழிகள்ல ஈடுபடாம, தூக்கத்தை நிறுத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய உண்மையான விருப்பமாக இருந்தால், தூக்கத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? அப்ப உடற்பயிற்சி பண்ணிட்டா, நீங்க வந்து தூக்கம் இல்லாமல் உங்களால ஒரு வாகனத்தை ஓட்ட முடியும். விபத்துகளை தவிர்க்க முடியும். உங்களுக்கு தெளிவா தெரியும். நமக்கு இப்ப தூக்கமே வராது. விழிப்பு நிலை வந்துவிடும். உடற்பயிற்சி என்பது உங்க உடம்புல ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்தும். ஒரு வலிய ஏற்படுத்தும். அதனால தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்டின்னா, நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு தூக்கமா வருது அப்டின்னா, அப்பவும் இதான். உடற்பயிற்சி பண்ணிட்டு படிங்க. நான் தூங்குனா அப்புறம் இத படிக்க முடியாது. தேர்வுக்கு நான் தயாராகணும். அது உடனே நீ உடற்பயிற்சி பண்ணிட்டு படிங்க. நல்லா 10 வாட்டி உட்கார்ந்து விழுந்துருங்க. தம்பிள்ஸ்லாம் வீட்ல வச்சுருங்க. அல்லது அதற்கான சில வீட்லயே உடற்பயிற்சி கருவிகள வச்சுருங்க. இப்டி படுத்துட்டு இப்டி எழுந்திருக்கிற மாரி வயிற்று பகுதிக்கு பயிற்சி குடுக்குற அந்த உடற்பயிற்சி கருவி இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 10 வாட்டி பண்ணீங்கன்னா, தூக்கம் கலஞ்சிரும். தூக்கம் வராது. அது இல்லாம நீங்க டீ குடிக்கிறது, டீ குடிச்சு தூக்கத்த போகணும்னு நெனைக்கிறது, அதெல்லாம் வேலைக்கே ஆவாது. தம் அடிக்கிறது, இதெல்லாம் வேலைக்கே ஆவாது. ஒரே தீர்வு, தூக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால், உடற்பயிற்சி தான். அது ஓட்டுநராக இருந்தாலும் சரி, நீங்க நெறைய வேல பார்ப்பீங்க. கம்ப்யூட்டர்ல வேல பார்த்துட்டு இருப்பீங்க. உடனே தூக்கம் வரும். அந்த வேலைய முடிச்சாகணும். உடனே டீ குடிக்காதீங்க. அதெல்லாம் இல்ல சூடான ஒரு தேநீர் சூடான ஒரு மூலிகை தேநீர் குடிக்கலாம். தப்பில்ல. அதுவும் ஒரு முயற்சி தான். அதோட உடற்பயிற்சி தான் சிறந்த தீர்வை தரும். ஏன்னா தேநீர் குடிச்சா கூட, சூடா தண்ணீர் குடிச்சா கூட உங்களுக்கு திரும்ப முகத்த கழுவுனா கூட திரும்ப தூக்கம் வரும். அந்த தூக்கத்த கட்டுப்படுத்தணும்னா, பல பேருக்கு அது தேவைப்படுகிறது. ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்ல. டிரைவருக்கு மட்டும் கிடையாது. படிக்கிற பசங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு, இப்படி பல பேருக்கு அது தேவைப்படுகிறது. அதனால அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, தூக்கத்தை ஈஸியா விரட்டி விடலாம். பல்வேறு வேலைகளுக்கு இடையில நமக்கு தடையா இருக்கக்கூடியதே இந்த தூக்கம் தான். அதனால வந்து தூங்குறத தடுக்கணும் அப்படின்னா, உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி பண்ணா உடம்பு விழிப்பா இருக்கும். டெய்லி எக்சர்சைஸ் பண்றவங்க அந்த மாரி தூங்க மாட்டாங்க. தூக்கத்த கண்ட்ரோல் பண்ற திறன் வந்துவிடும். தினமும் உடற்பயிற்சி செய்கிறவர்களுக்கு. அதனால அடிக்கடி உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நம்மால தூக்கத்த கட்டுப்படுத்த முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும்.